வணக்கம் பானு. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடி அனுமதிக்கு பெற்று மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் மீன்பிடித்துவிட்டு இன்று அதிகாலை 3 மணி அளவில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பி வந்த போது மன்னார் கடற்பரப்பில் ரோந்தில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதிலிருந்து 8 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணைகள் முடிந்த பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பின் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடலுக்கு செல்கின்ற ராமேஸ்வரம் மீனவர்களை முதல் முறையாக இலங்கை கடற்படையானது விரட்டி எடுத்தது. மீன்பிடிக்க விடாமல் விரட்டி எடுத்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டத்துடன் அவர்கள் கடந்த வாரம் கரை திரும்பினர். இந்த நிலையில் நேற்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கைது செய்துள்ளது மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல முறையாக தமிழக மீனவர்கள் வைத்து வரக்கூடிய ஒரே கோரிக்கையானது உடனடியாக இந்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான். அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விவசாயிகளும் மீனவர்களும் இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தினார்கள். அதாவது எப்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக இந்திய அரசு ரத்து செய்ததோ அதேபோல் கச்சத்தீவு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டமானது நடைபெற்றது. போராட்டம் நடைபெற்று முடிந்த பின்பு அவர்கள் கடலுக்கு சென்றபோது இந்த கைது நடவடிக்கையை இலங்கை கடற்படை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பானு.